அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். துளாராசியிலே பிறந்த என் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சொல் பொறுக்காதவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்களை யாருங்க அப்படின்னு கேட்டோம்னா, முதல் இடத்துல இருப்பவர்கள் துளாராசி அன்பர்கள். சொல் பொறுக்காதவர்கள். இந்த சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏய் அப்படி செய் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே பொறுத்துக்க முடியாது. அது மாதிரி யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அதுவும் பொறுத்துக்க முடியாது. இதுதான் துளாராசியோடைய குணம். அப்ப இந்த துளாராசிக்கு ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வழி கிடைக்குமா, இதான் பார்க்க போறோம். பேசிக்கலி துளாராசியோடைய வலி எது, பெயின் எது அப்படின்னா, நான் நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கிறேன். இந்த முதல் ஒரு வார்த்தை ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, சொல் பொறுக்க முடியாதவர்கள் அப்படின்னு. அப்போ இந்த துளாராசிக்காரவங்க சொல் பொறுக்க முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இவங்களுக்கு பிடிக்காததை பண்ணிடுவாங்க. நல்லா கவனிங்க, இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, இவங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க பக்கத்தில் உள்ளவங்க. ஆனால் இவங்களுக்கு எது பிடிக்கும்னே தெரிஞ்சிக்க முடியாது. அதனால அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இதுதாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, துளாராசிக்காரவங்க வீட்டில் ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ பிள்ளைகளாகவோ ஏன் அதிகாரியாகவும் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப பெருமையாக கொண்டு போய் கொடுங்களேன், உங்களுக்காக நான் இதை வாங்கியிருக்கிறேன், உங்கள் பர்த்டே கிஃப்ட்டு, அப்படியா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே அப்படின்னுடுவாங்க. எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இன்னொன்று என்ன தெரியுமா, அதுலேயும் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். இப்படி இருந்திருக்கலாம், இப்படி வாங்கியிருக்கலாம், பரவாயில்ல, இப்போ போய் எதுக்கு இந்த காசை போட்டு வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்வாங்க. சரி, இதே அவங்க பண்ணுறாங்க. துளாராசிக்காரவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அதிர்ற அளவுக்கு தான் ஒரு விஷயத்தையே செய்வாங்க. ஆனால் இப்படி செய்கிறாங்க இல்லையா, அதை பக்கத்தில் உள்ளவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கலைன்னா இவங்களுக்கு பெயின். என்னங்க இது புது விதமான வலியா இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு மனுஷனுக்கு வலி வரும், அவனுக்கு வலின்னா இவங்களுக்கு என்ன புது விதமான வலி அப்படின்னா, ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது துளாராசிக்காரவங்க தான். அதுதான் உங்களுக்கு பெயினே. இவன் இதை தான் விரும்புறான்னு நினைச்சு இதை கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை கட்டாயப்படுத்துவாங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதை கண்டு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பல பேருக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். அந்த உதவியை மற்றவர்கள் வாங்கிக்கிறாங்கன்னா அதுக்கு திரும்பி ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், இவங்க கிட்ட பரிசு கொடுத்தா ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ உதவி வாங்கினவங்க ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப அதிகபட்சம் வலியை எந்த இடத்திலே துளாராசி சந்திக்குதுன்னா துரோகத்தில் தான் சந்திக்கும். அதிக துரோகத்தை பார்த்த ராசி எதுன்னு கேட்டா துளாராசி. கம்பல்சரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க. ஆனா ரெண்டு விஷயம், இந்த துரோகம் எங்க ஆரம்பிக்குது, பயத்தில் ஆரம்பிக்கும், செயல்ல மாறும். இதை மாத்திலாம் நினைச்சு பண்ணுவாங்க, அங்க துரோகத்தை இவங்களுக்கு பண்ணிடுவாங்க. எல்லாமே ஆக்சிடென்ட் தான். ஆனா இதை அக்செப்ட் பண்ண முடியாது துளாராசியால். அந்த பெயின் இவங்களுக்கு அதிகமாயிடும். எல்லாரும் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இவ்வளவுதான். இந்த உலகத்துல அது பஞ்சம் தெரியுமா? ஏன் இந்த துளாராசிக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது உண்மை பஞ்சம் அப்படின்னு? உண்மைங்கிறது இன்னைக்கு பஞ்சம், வறுமையில இருக்கு. உண்மை வறுமையில இருக்கு. அப்ப இந்த உண்மை இல்லாத இடம், அதை பார்க்கும் பொழுது துளாராசிக்கு பெயின் ஏற்படுது. இந்த பெயினுக்கு என்ன மருந்து, வலி என்ன? இந்த வலிக்கு வழி வேணும். இப்போ
இவங்களாலையும் ஹெல்பிங் டெண்டன்ஸை விட முடியாது, இவங்களாலையும் இந்த பெயினை வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கு. இதுல வேற உடல் பிணி அதிகமாக உள்ள ராசியில முதல் இடத்துல துலா ராசி வருது. உடல் பிணி கண்டிப்பாக எலும்பு உடைதல்ங்கிறது துலா ராசிக்கு சகஜமா இருக்கும். ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் மாற்றுறது துலா ராசி இருக்கும். சிறு விபத்தையாவது சந்திச்சிருவாங்க. வீட்டில் ஆக்சிடென்ட்னா காரு 2 வீலர் தான் மோதுறது இல்லை, கீழே விழுவுறது, தடிக்கு விழுவுறது, இடிச்சிக்கிறது. நல்லா போயிட்டு இருக்கும். வீட்டு அம்மா சமைக்கும், இப்படி டக்குன்னு திரும்ப முட்டையில் பட்டுன்னு அடிக்கும். அந்த நேரத்தில் அந்த பெயின் அந்த அம்மாவுக்கு தெரியாது. சமையலை முடிச்சுட்டு சாப்பாடுலாம் போட்டுட்டு உட்காந்துரும். ஏம்மா நீ சாப்பிட்லையான்னு கேட்டால் இடிச்சுக்கிட்டேன், ஒரே வலி தாங்கலை, சரி வா ஆஸ்பத்திரி போ. உடல் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் துளாராசிக்கு. ஏதாவது ஒரு மருந்தை மாத்திரையை சாப்பிட வேண்டிய கட்டாயம். அதுவும் நம்ப மாட்டீங்க, ஒரு 4 இயர்ஸுக்கு ஒன்ஸ் ஆஸ்பத்திரியை போய் 2 நாளாவது தங்குற மாதிரி இருக்கும் துளாராசி. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. இன்னும் சில பேருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஹம்பிள் ரெக்வெஸ்டா சொல்லுவேன், துளாராசிக்காரவங்க புதன்கிழமையில போய் தலைவலின்னு மாத்திரை வாங்கிடாதம்மா, வீட்லயே எல்லாம் வாங்கி வச்சுக்கிங்கன்னுவேன். அதுவும் பெண்களுக்கு இந்த வயிற்று வலிலாம் வரும்பொழுது தயவு செய்து எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்க மட்டும் புதன்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கே தொடரக்கூடியது எல்லாமே. ஏன்னா மனம் தான் விரும்புறது பிடிச்சி நிப்பாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க துளாராசிக்காரவங்க. எல்லாரும் போற போக்கில் போயிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில. இவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆக பெயின்லேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வலியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உடலாலும் வலி ஏற்படக்கூடியவர்கள். போதும் சாமி ஏதாவது வழி கொடுங்களேன் அப்படின்னு இப்ப நீங்க கேட்கறது எனக்கே புரியுது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னா ஃபர்ஸ்ட் இவங்ககிட்ட ஒரு வில் பவர் வேணும், நம்பிக்கை முதல்ல வேணும். துளாராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பணும். இன்னொரு நல்ல செய்தி, உங்களோடு பழகக்கூடியவர்கள் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அந்த தவறை இறைவன் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தவறிலிருந்து இறைவன் மற்றவர்களை திருத்தி கொடுத்துருவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க நம்பணும். இப்ப இந்த வலி எங்க கொண்டு போ, இந்த பெயின் எங்கெல்லாம் போகுது பாருங்க. இப்ப இந்த வழி ஒரே ஒரு வழிதான் உங்களுக்கு. உங்களுக்குள்ள மன தைரியம், எனக்கு நடந்தது அதோடு கடந்தது, இனிமே நடப்பது நல்லவையாக நடப்பது அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல துளாராசிக்காரவங்க பதிவு பண்ணணும் மனசுல. உண்மையிலே துளாராசிக்காரவங்க நிறைய கிஃப்ட் வாங்கணுங்க. எப்படி தெரியுமா? சாதுரியமா ஒரு வார்த்தை யாருக்காவது சவால் விட்டாங்கன்னா அவங்களால சாதிக்க முடியும். சவால் விட்டா சாதிக்கக்கூடியவர்கள் முதலிடத்தில் இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். இதுக்கு என்ன காரணம்னா அந்த வில் பவர். இந்த வில் பவர் இன்னும் அதிகமானா நம்மளுடைய பெயின் குறைஞ்சிரும். இந்த வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்னை தேடி வந்தாங்க. எங்கள் வீட்டில் எனி டைம் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைங்க, சண்டை, சந்தேகப்படுறாருங்க அப்படின்னு பிரச்சனை. அந்த ஐயாவும் சொன்னார், ஆமாங்க இவ என்னையும் சந்தேகப்படுறா அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும். இதில் இந்த அம்மா துளாராசி. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், நீ என்னம்மா பண்ணுற? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நான் அந்த தச்சு வேலைன்னு சொல்லுவாங்க, தச்சு வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. சரி, தச்சு வேலை செய்கிறீங்க, எங்கே செய்கிறீங்க அப்படின்னு? வீட்டில் செய்கிறேன். ரைட் அம்மா, ஒன்று இந்த தச்சு வேலையை அரை கிலோமீட்டர் தாண்டி நிப்பாட்டு ஒரு வேலை. இதுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, இம்மிடியேட்டாக இந்த மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு எதையாவது ஒன்று செஞ்சாகணும். நான் எனக்கு என்னமே தெரியாதுங்க அப்படின்னா, டெய்லர் தெரியுமா? கற்றுப்பங்க, டெய்லரிங் கற்றுக்கோ. இல்லைன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு கற்றுக்கோ. ஏன்னா நீ படித்த பிள்ளையா இருக்க, தாராளமாக நீ பண்ணலாம். உன் வீட்டில் நீ பியூட்டி பார்லர் வைக்கலான்னு
இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பொறித்தட்டின மாதிரி ஏற்பட்டு. ஏன்னா இவங்களுக்கு சுக்கிரன் அனுகிரகம் படைத்தவர்கள். இவங்க தான் ஃபேஷியல் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்க மற்றவங்களுக்கு அழகுபடுத்துவாங்க. இது துளாராசிக்காரவங்களுக்கு இருக்கிற பெரிய பலம். நீங்கள் துளாராசிக்காரவங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா தலை பின்றதில் இவங்களை தட்டிக்கு யாருமே முடியாது. எப்பேற்பட்ட முடியையும் நல்லா பின்னிடுவாங்க. உங்கள் வீட்டில் துளாராசி இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு முடி கையில் வந்து பெண்கள் முடியை வந்து பின்னுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்காது. சில முடியல கோர முடியலாம் இருக்கும், அதை பிடிச்சி கொண்டு வர முடியாது. துளாராசிக்காரங்கள்ட்ட தலையை ஒப்படைச்சிங்கன்னா அழகாக பின்னி சூப்பர் ஆக்கிடுவாங்க. ஆனால் அவங்க பின்னி போட்டுக்க மாட்டாங்க, அவங்க மேம்போக்கான அழகை தான் வச்சுப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்களை அழகுபடுத்துறதுல இவங்களுக்கு திறமை அதிகம் உண்டு. நான் சொன்னேன், இதுதான் இந்த அம்மாவுக்கு நான் பேசினேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நடந்த உண்மை தான். இன்னைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த அம்மா சும்மா இருந்ததுனால வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ வீட்டுக்காரர் தச்சரா அவர் வேலை பார்க்குறாரு, திடீர்னு ஒரு ஃபோன் பேசுகிறாரு. இந்த அம்மா யார்கிட்ட பேசுகிறீங்க, இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்க, இப்போ என்னாச்சு, 1/2 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாரு. காலையில் 8 மணிக்கு போகிறாரு, சாயந்தரம் 5:30 மணிக்கு வராரு. இந்த அம்மாவுக்கு இப்போ என்னாச்சு, வீட்டு வேலை ப்ளஸ்ஸு பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் வச்சுருக்குறாங்க. 2 பொம்பளை பிள்ளை வேலை பார்க்குது. இந்த அம்மா மேம்போக்காக தான் இருக்குது, ஆனால் கற்றுக்குது, நல்லா செய்யுது, தன்னுடைய திறமையை காட்டுது, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்குது. 2 ஆண்டுகள்ல இந்த குடும்பம் நல்ல மாற்றத்துக்கு வந்திருக்குங்க. இதுதான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை எதுக்கு சொல்றேன்னா, கேப்சர் பண்ணிக்க கூடியது தான் உங்களுக்கு வழி. நீங்க உங்களை அதிகபட்சம் சிந்தித்து கொண்டிருப்பதை மாற்றி சிந்திச்சா உங்க லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாற்றி சிந்திக்கிறதுக்கு நரசிம்மர்னு சொல்லுவாங்க. இந்த நரசிம்மர் துணை உங்களுக்கு அவசியம். நான் ஒரு பழைய வீடியோலையும் கொடுத்துருக்கிறேன். எங்கெங்க நரசிம்மர் இருப்பார்னு சில பேர் கேட்பாங்க. பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார், சாமிக்கு பின்னாடி சுதர்சன மகாவிஷ்ணுன்னு, அவருக்கு பின்னாடி இருப்பார் இந்த நரசிம்மர். இந்த நரசிம்மரை துளாராசிக்காரர்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மாசம் மாசம் அவங்க நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. நரசிம்மர் துதி, நரசிம்மர் காயத்ரி நீங்க படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஒரு வில் பவர் வரும். எப்படி தெரியுமா, நம்மள யாரும் இனிமே ஏமாத்த மாட்டாங்க, நம்மள யாரும் யாருக்கிட்டையும் நம்ம இனிமே ஏமாற மாட்டோம், நம்மள எப்படிப்பட்ட ஏமாத்துறவங்களையும் ஆண்டவன் நமக்கு முன்னாடி காட்டி கொடுத்துருவான், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆக நரசிம்மரை நீங்க பிடிச்சுக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டுங்க. துளாராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதக ரீதியாக எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதில் ஆனா துளாராசிக்கு சனி உச்சத்திற்குரியவன். அப்போ உச்சத்துக்குரிய சனி பகவான் உங்களுக்கு மேஷத்துல மட்டும்தான் சனி இருக்கக்கூடாது. உங்க ராசியில மேஷத்துல சனி இருக்கக்கூடாது, மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை. அப்ப சனி உச்சத்துக்குரியவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீதி தேவதை உங்களுக்கு நீதியை காட்டி கொடுத்துருவாமா, காட்டி கொடுத்துருவாங்க ஐயா. இது நீங்க நம்புங்க. இதனால என்னன்னா உங்களுக்கு பெரும் அளவுகள பகைகள் எல்லாம் விலகி போயிடும். எப்பேற்பட்ட பகையாளிகளும் உங்கள்கிட்ட கரம் கோத்துருவாங்க. ஏன்னா நரசிம்மர் இந்த வேலைகளை செய்வார். பகையாளிகளை உங்கள் பக்கம் வர வைக்கக்கூடியவர் நரசிம்மர். பகையாளிகளுக்கு தக்க பாடம் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமாக ஏற்படுத்தும். நான் சொன்ன மாதிரி மாத்தி யோசிக்கிற தன்மையை இன்னிலிருந்து நீங்க முடிவு பண்ணணும். ஒரு பிள்ளை படிக்கல, நீங்க துளாராசியா இருக்கீங்க, உங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளை படிக்கல, ஒரு பையன் படிக்கல, இல்ல பிசினஸ் டவுனா இருக்கு, இல்ல உங்க லைஃப்ல கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லைன்னா மாத்தி யோசிக்கிறோம். அப்படின்னா இது வரைக்கும் நாம இப்படி பொண்ணு தேடினோமா, இனிமேல் இப்படி தேடுவோம். இப்ப நம்ம மேட்ரிமோனியில தான் பார்த்தோமா, இல்ல உறவுக்காரங்க மூலியமா சொல்லி பார்ப்போம், நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். ஒரு நேரம் நண்பர்கள்ட்ட போய் கல்யாணத்தை பத்தி சொன்னா தப்பா நினைச்சுப்பானேன்னு நினைச்சோம். இப்பெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட சொல்லுங்க. அவங்க எல்லாம் தான் இப்ப நல்ல உண்மையாக மனிதர்கள். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க வேற யாரையும் போய் தேட வேணாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கொடுக்குறான். மச்சான் இங்க ஒரு பொண்ணு இருக்கு, அம்மா போய் பார்க்க சொல்லு அப்படிங்கிறான். எனக்கு செட் ஆகல மச்சான், உனக்கு செட் ஆகுதா பாரு அப்படிங்கிறான். கல்யாணம் ஆயிடுது. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இதுல மோசமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கான்.
நம்ம பெற்ற இன்பத்தை பெருக வையகம் நினைக்கிறவனும் இருக்கான். அவனை நம்பக்கூடாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். நான் நட்பை சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால் நண்பர்கள் நல்ல விஷயத்தை கொடுப்பார்கள். அதனால் துளாராசிக்கு நட்பு ஒரு பிரதானமாக இருக்கும். உங்களை ராசியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மரை கையெடுத்து கும்பிடுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். துளாராசிக்காரர்களே, உங்கள் வழி நிச்சயமாக வழி கிடைக்கக்கூடிய இடம். வழிக்கு வழி கிடைக்கும், வளம் கிடைக்கும். வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும். தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கு. மன தைரியத்தை விட்டுடாதீங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.